ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸாக பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. ஆவரேஜ் மார்க் ஆஃப் 20 student is 75. A student got 40 marks in the place of 70 marks and other student got 50 marks in the place of 60. Find the correct average. அதாவது 20 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 75. ஸோ இந்த 20 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் a student got 40 marks in the place of 70 mark. அதாவது 70 மார்க் போட வேண்டிய இடத்துல 40 மார்க் போட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 60 மார்க் போட வேண்டிய இடத்துல 50 போட்டாங்க. 70க்கு பதில் 40 போட்டாங்க அண்ட் 60க்கு பதில் 50 போட்டாங்க. அப்போனா அந்த டோட்டல் கிளாஸோட கரெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. பிகாஸ் இங்கே வந்து மார்க் கம்மி பண்ணி போட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி தேர் வில் பி அன் இம்பேக்ட் இன் த ஆவரேஜ். ஓகே, தேர் வில் பி சேஞ்சஸ் வேரியேஷன் இன் த ஆவரேஜ். ஸோ அப்போ கரெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன 20 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ? 75வா? ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? 40 மார்க் போட்டாங்க. எங்கே? 70 மார்க் போடுற இடத்துல. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 50 மார்க் போட்டாங்க. எங்கே? 60 மார்க் போடுற இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? 30 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? 10 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? 40 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 40 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ? 20. ஸோ 20 போட்டால் 2 ஆவரேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்? 2 இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ கரெக்ட் ஆவரேஜ் என்னவாக இருக்கணும்? கரெக்ட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எவ்வளோ ஆவரேஜ்? 75. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்? 2 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போது கரெக்ட் ஆவரேஜ் குட் பி 77. இதுதான் இதோட ஆன்சர். சிம்பிளாக ஈஸியாக சிம்பிளஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம போட்டலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.